யோசனத்தை எல்லாம் பேசி ஏன் வாரீங்க அப்படி சிங்களாக்களை எங்களை தீர்ப்பதையும் நாங்களே விடணும். இப்போ போட்டை வந்து அணைக்கிற அம்மாள் வந்து சீசன் அதை பொறுத்தவரை நாங்கள் சௌக்கியமாக இருக்கோம். இந்த கப்பல் வேலையில் வந்து நடந்துருக்கு. எல்லாமே பெரிய கோயில் பஸ்ஸெல்லாம் நல்ல அடி வாங்கியிருக்கு போட கூட கேம்பெல்லாம் விட்டுட்டு ஆக்கள் போயிட்டு வலையெல்லாம் அறுத்து கொண்டு போயிடுவான் அவன். என்ன குப்பையில கொண்டு வந்து வேலை வீட்டில் கொட்டின போடாது மாடு இந்த இடம் தானே நீங்கள் இந்த இடம் தானே என்ன பழைய சிவன் கோயில் போடாது அதுக்கு ஒரு பெரிய வீடு வேணும் வீடு ஆங்களுக்கு வீதிகள் எல்லாம் கொஞ்சம் பட மோசம் தானே ஜிம்மா பள்ளி தொழில் செய்கிற இடம் திடீர்னு இந்த மழை வந்து யாழ்ப்பாணம் எவ்வளவுக்கு விலைப்படுது. ஆக்களே கரண்ட் கொடுக்குற இடம் பிளாஸ்டிக் குப்பைகள் வந்து வீடுகளில் ஆக்களை. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையோட சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய கடற்பரப்பில் ஒரு தீவுக்கு வந்து பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த காலை பொழுதில் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துடைய சப்த தீவுகளில் வந்து முக்கியமாக ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீவுன்னு சொல்லி சொன்னால் நைனா தீவுன்னு சொல்லலாம். முக்கியமாக 3 மதங்களுடைய ஸ்தலங்களை வந்து நாங்கள் இங்கே பார்க்கலாம். அதிலே முக்கியமாக உங்களுக்கு தெரியும் உலக புகழ்பெற்ற நைனா தீவு நாகபூசணி அம்மன் ஆலயம் வந்து இங்கே இருக்குது. அந்த ஆலயத்தையும் வந்து பார்த்துக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நாங்கள் பார்க்க போகின்ற விஷயம் இந்த நைனாதீவு ஊரை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இந்த கிராமம் வந்து இன்றைய காலப்பகுதியில் எப்படி இருக்குன்னு சொல்லி மேலோட்டமாக வந்து பார்க்க போகிறோம். இந்த தீவுக்கு நிறைய வரலாறுகள் இருந்தாலும் கூட இன்றைய இந்த காணொலியில் மேலோட்டமாக நாங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம். எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை வந்து பாருங்கள். இப்போ நாங்கள் காணொலிக்குள்ள வந்து போகலாம். நைனாதீவை நோக்கி எங்களுடைய பயணம் யாழ்ப்பாணத்தில் இருந்து தீவகங்களை இணைக்கின்ற முக்கிய பாதையான பண்ணை பாலத்தினூடாக அந்த வீதியால் வந்து நாங்கள் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இங்கேருந்து நாங்கள் ஒரு 30-32 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு ஊர்வாகத்துறை இறங்குத்துறையை வந்து நாங்கள் போகிறோம். அங்கேருந்து நாங்கள் நைனாதீவுக்கு வந்து பயணத்தை வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நாங்கள் ஊர்வாகத்துறை துறைமுகத்துக்கு வந்து வந்துட்டோம். இங்கே துறைமுகங்கள் வந்து புனரமைப்பு வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. அப்படி அதையும் தாண்டி நாங்கள் படகுல வந்து பயணம் செய்கிறதுக்கான இடத்துக்கு வந்து போகிறோம். முக்கியமாக இங்கே வந்தோன்னே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், நிறைய வெள்ளைக்காரர் வந்து பார்க்கலாம். நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்துக்கு வந்து வருகை வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய இந்த நாளில் என்றும் இல்லாத அளவுக்கு நிறைய பௌத்த பிக்குகளை பார்க்கக்கூடிய மாதிரி இவர்கள் நைனாதீவுக்கான பயணத்தை ஆரம்பிக்க போயினோம். அவர்களுக்கான தனியான படகும் இருக்குது. அவர்களுடைய விகாரை எங்கே இருக்குது தெரியும் தானே, நாகதீப ரஜமகா விகாரை என்று சொல்லப்படுகின்ற அந்த விகாரைக்கு இவர்கள் பயணம் செய்கிறதுக்காக போயிடும் போடாது. தமிழ் மக்களுக்கு இல்லாத அளவுக்கு இவர்களுக்கு ஒரு சிறப்பான சலுகைகளும் இந்த இடங்களில் வழங்கப்பட்டு தான் இவர்கள் இந்த நைனாதீவுக்கான பயணத்தை செய்யணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா அவர்களுக்கான தனியான படகு சேவையும் இந்த இடத்துல இருக்குன்றது தான் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நைனாதீவுக்கு போகின்ற படகு வந்து பாருங்க, ஆக்கள் விடியவும் படகுகளுக்கு பூவல் வச்சு அதே மாதிரி வேப்பமிலைகளால் எல்லாம் வந்து சோடிச்சு ஒரு பக்தி பரவசத்தோடு இந்த பயணத்தை வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நைனாதீவை பொறுத்தளவில் ஆலயத்துக்கு நிறைய பேர் ஒவ்வொரு நாளுமே போய் வர்றதால டைமுக்கு டைம் அந்த படகுகள் வந்து ஓடும். அப்போ அதால் இன்றைக்கி படகுல வந்து பெருசாக ஆக்களும் வந்து இல்லை. பின்னுக்கு ஒரு கொஞ்சம் பேர் இருக்கு. நம்ம அதே மாதிரி உள்ளுக்கும் இன்னும் படகு வந்து ஃபுல்லாகல. இதில் எங்கிட்ட வாய்க்கு 3 அதே மாதிரி நாங்கள் 2-3 பேர் தான் மேலே நின்று பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைய நாளில் நைனாதீவுக்கான படகு பயணம் சரியான சுமூத்தாக போகும்னு சொல்லலாம். ஏன்டா கடலில் வந்து பெருசாக அலைகள் வந்து குறைவாக இருக்கிறதால ஆட்டங்கள் ஒன்றும் இல்லை. இல்லாட்டிக்கு ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் வரைக்கும் கொஞ்சம் ஆட்டம் கூடவே இருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி ஒன்றும் இல்லாமல் பயணம் வந்து சுமூகமாக போய் கொண்டிருக்கு. நாங்கள் இப்போ ஒரு அரைவாசி தூரத்துக்கு வந்து வந்துட்டோம். இந்த ஆலயத்தினுடைய கோபுரம் எப்படி தெரியுதுன்னு சொல்லி பாருங்க. போட்டை வந்து அணைக்கிறதுக்கான கயிறுகள் அதில் வந்து அண்ணா ரெடி பண்ணி கொண்டு வருவார். இப்போ நான் கிட்ட வந்துட்டேன். இப்போ நாங்கள் ஒரு 25-30 நிமிட கடற்பயணத்துக்கு பின்னர் நைனாதீவு இறங்குத்துறையை மிகவும் அண்மிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லலாம். நைனாதீவை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான பழமையான இறங்குத்துறையாகவும் இந்த இறங்குத்துறையை சொல்லலாம். இது வந்து எப்போ புனரமைப்பு வேலைகள் இறுதியாக நடைபெற்றது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் இருந்தாலும் கூட நாகதீபத்துக்கு போகின்ற அந்த இறங்குத்துறை வந்து 3 வருஷத்துக்கு முதல் பல மில்லியன்கள் ரூபாய் செலவில் வந்து புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கு என்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இப்போ இந்த இறங்குத்துறையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெற்று கொண்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கட்டுமான பொருட்களை வந்து படகுகள் மூலமாக கொண்டு வந்து அகல் இறை கொண்டிருக்கணும். அப்படியே நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய கோபுரம் வந்து மிக அண்மையில் வந்து தெரியுது. அப்படியே நாங்கள் இப்போ இந்த படகுலேருந்து இறங்குற நேரம் வந்து வந்துடுது. நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பார்ப்போம். முக்கியமாக இப்போ நாங்கள் கொண்டு வந்த பைக்குகளையும் வந்து இறக்கணும். அப்படியே மக்கள் எல்லாம் இறங்கி முடிய நாங்களும் பைக்கில் இறக்கணும். போக சரியாக இருக்கும். ஏன் முடியுங்க பைக் எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் எங்களோட பைக்கை இறக்குறோம். பைக்கை இறக்குறது ஏற்றுறது கொஞ்சம் படகுல சவாலான விஷயம் தான்.
இப்போ நாங்கள் படகுலேருந்து இறங்கி நயனாதேவி நாகபூசணி அம்மன் ஆலயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். உங்களை குறிகாட்டுவானில் நின்ற பிக்கோல் எல்லாருமே இப்போ வந்து நயனாதேவி ஆலயத்தையும் வந்து ஆக்கள் பார்த்துட்டு போயினோம். இப்போ உள்ளுக்கு இருந்தால் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், ஆலயத்தை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம போடாது. இல்லை கீழே ஆடு ஒன்று நிற்கிது, ஆடு படுத்துருக்குது, அதுகளை ஆக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்துட்டு ஆகலுக்கு ஆடு இடிக்குமா, நான் இப்படி அப்படி இருந்து பிக்குவாக்கள் பார்த்து கொண்டிருக்கணும். அதில் ஊர் அண்ணா சொல்லி கொண்டு போகிறார் இடிக்குமா அப்படின்னு சொல்லி. திருநறையம் பூசிக்கொண்டு அப்படியே போ கோயிலுக்கு. இப்படியே நாங்கள் ஆலயத்தை தரிசித்து கொண்டு நாங்கள் இந்த நயனாதேவி கிராமங்களுக்குள்ளே வந்து போயிட்டு பார்க்க போகிறோம். ஆலய சூழல் வந்து நல்ல அமைதியாகவும் அதோட இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்மையாகவும் இருக்குது. உள்ளே வந்தோடனே இப்படி வாங்க ஆலயத்துக்குள்ள கிட்டவா போயிட்டு பார்ப்போம். இப்போ பௌத்த பிக்குகள் ஆலயத்துக்கு உள்ளேயும் போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியினம் போடாங்க. ஆனால் இதில் போடுறாக்கெல்லாம் வந்து சின்ன வயசுடைய பௌத்த பிக்குகள். இதில் வரும் அடியவர்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று போட்டிருக்கிறேன். அறிவித்தல் கொடுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் பணத்திற்கும் தவறாத பற்றுச்சீட்டுகளை வந்து பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அதோட இதுலேயும் ஒரு போட்டு போட்டிருக்கிறேன். நயனாதேவி நாகபூசணி அம்மன் கோயில் முக்கிய அறிவித்தல். இந்த இடங்களில் ஒரு நாளும் பூசைகள் என்னென்ன மாதிரியான டைம்களில் வந்து நடைபெறும், அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் எப்படி ஆலயத்துக்கு வந்து கட்டுப்பாடுகளோடு வரணுமன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடங்களில் வந்து போட்டிருக்கணும். இதுகளை நாங்கள் கடைப்பிடித்து இந்த இடங்களில் ஆலய சூழல்களில் வந்து நடந்து கொள்ளணும். அதே மாதிரி நாங்களும் உள்ளுக்கு காவடிகள் வந்து பதிவு செய்யலான்றபடியாக தான் நாங்களும் உள்ளுக்கு வந்து போகல. இன்றைய நாளில் கொஞ்சம் ஆக்கள் குறைவு. இப்போ விடிய தானே இன்னும் கொஞ்சம் நேரம் போக ஆக்கள் வருவினோம். ஆனால் ஆலயத்துக்குள்ளே நிறைய பேர் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்காலெல்லாம் புனரமைப்பு வேலைகள் செஞ்சு புதுசாக பெயிண்ட்டுகள் வந்து அடிச்சிருக்கிறேன் போல் ஆலயத்துக்கு. உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்குது ஆலயம். இந்த ஆலயம் மட்டும் இல்லாமல் இங்கே ஆலயத்தோடு இணைஞ்சதாக நிறைய கட்டுரை அமைப்புகள் எல்லாம் வந்து ஆலய வளாகம் பூராகவும் வந்து இருக்குது. தீர்த்தக்கணிகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கொண்டே காட்டுறோம். இந்த இடத்துல மக்கள் வந்தால் காலைகள் வந்து கழுவிட்டு தானே ஆலயத்துக்குள்ளே போயினும். நாங்கள் இப்படியே கழுவுவோம். தீவு பகுதிகள்னு சொன்னாலே பெரும்பாலும் வெயில் வெக்கைகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவினோம். அது வந்து உண்மையான ஒரு விஷயம்தான். ஆனால் இருந்தாலும் கூட இந்த ஆலய வளாகத்துக்குள்ள வரைக்கும் நாங்கள் அதை உணர முடியாமல் இருக்குது. இந்த வெயிலையோ அல்லது வெக்கையோ உணர முடியாமல் இருக்குது. காரணம் ஒன்று இந்த மரங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் புதுசாக இப்போ செஞ்சுருக்கணும். இந்த ஆலய சூழலில் ஈரப்பதனோட வச்சுருக்கிறதுக்காண்டி அகல் பைப்லைனுகள் செஞ்சு இந்த இடங்களில் சுற்றி தண்ணிகள் அடிக்கிற மாதிரி இந்த இடத்துல மட்டும் செஞ்சுருக்கேன். நான் நினைக்கிறேன் மங்காளி பிரதேசங்களையும் செஞ்சுருக்கணும் தெரியலை. ஆனால் இந்த முன்பகுதியில் இந்த பகுதியில் இந்த விஷயம் செஞ்சுருக்கோம். சரி வாங்க அப்படியே நாங்கள் ஆலயத்தை சுற்றி பார்த்து கொண்டு அங்கே ஊருக்கும் வந்து போவோம். நாங்கள் முதல் கால் கழுவுறதுக்கு தண்ணி வச்சுருந்தால அப்படியே இங்கே வந்தோம்னு சொல்லி சொன்னால் குடிக்கிறதுக்கும் நல்ல தண்ணி டேங்கரில் வந்து அடித்து வச்சுருக்கிறோம். இந்த மரத்துக்குள்ள தண்ணி வச்சுருக்கபடியாக தண்ணி அவ்வளோ குளிர்மையாக இருக்குது. நாங்கள் வெயில் காலம் வந்து அப்படி குடிக்கிறதுல நல்லா இருக்கும். அதோட இந்த நயனாதேவி கிராமத்திலேயே இருக்கின்ற இந்த பிரசித்தி பெற்ற நயனாதேவி ஆலயம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு வந்து போய் பார்த்துருப்போம். இந்த ஆலயம் தான் இந்த பிரதேசத்துடைய முக்கியமான ஒரு ஆலயம்னு சொல்லலாம். அதோட இந்த தீவில் வசிக்கிற மக்களில் 90-92க்கு மேற்பட்ட வீதமான மக்கள் சைவர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்களும் ஒரு சில பேர் இந்த இடத்துல வசிக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதோட இப்போ இந்த விகாரைக்கு வந்து ஆக்கள் சிங்கள மக்கள் அதிகமாக வருகிறோம். அதோட இப்போ உங்களை பார்த்துருப்பீங்க பிக்குகளும் கூட வந்திருக்கணும்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் கூட சிங்கள மக்களுடைய குடியிருப்புகள் இந்த இடங்களில் இருக்கான்னு சொல்லி பார்த்தா இல்லை. பெரும்பாலான ஆட்கள் வந்து சைவர்கள்லாம் இந்த இடத்துல வந்து வசிக்கணும். அதோட இந்த ஆலயம் இருக்கிறதால நிறைய தொழிலாளர்களும் இந்த இடங்களில் சின்ன சின்ன சிறு தொழில்கள் கச்சான்கள் அதுகள் மாதிரியான பொருட்களை விற்கிற வேலையிலும் வந்து நடைபெற்று கொண்டிருக்கும். அதை அப்படியே பார்த்துக்கொண்டு இந்த வீதியில் நாங்கள் போய் பார்ப்போம் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த சங்குகள் இருக்குது தானே, இந்த கடற்பரப்புகளில் இருந்து எடுக்கிற சங்குகளை வியாபாரம் செய்யணும். இந்த சங்குகள் எல்லாமே நயனாதேவி இந்த கடற்பரப்புலேருந்து எடுக்கப்படுற சங்குன்றபடியாக நிறைய பக்தாடியார்களும் இந்த சங்குகளை ஞாபகார்த்தமாக இல்லாட்டிக்கு அது ஒரு புனித பொருளாக வீடுகளுக்கு வந்து வாங்கி கொண்டு போயிடும். இதில் நிறைய சங்குகள் இருக்குது, அது விதவிதமான சங்குகளாக இருக்குது. இந்த அண்ணன் அவரால் வச்சுக்கிற இந்த சங்குகளை பார்ப்போம். ஒரு சில விஷயங்களுக்கு எங்கேருந்து எடுக்கிறீங்க இந்த சங்குகளை? கடல்லேருந்து எடுக்கிறார்கள். கடல்லேருந்து எடுக்கிறார்கள்ட்ட வாங்குறீங்க. ஆனால் இப்போ இது கடல்லேருந்து எடுக்கிறத விட நல்ல பளபளப்பாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செய்கிறதா? பொலிஸ் பண்ணுறோம். அந்த பொலிஸ் பண்ணுற வேலையெல்லாம் நீங்கள் செய்வீங்க? அது செஞ்சு ரெபலியாக இருக்குது. இதுலெல்லாம் மாதிரி விட்டு தான் இருக்குது. இது பாருங்கல்ல, இந்த சங்கில் ஒரு வித்தியாசம் இருக்குது. எழுத்தெல்லாம் மடிச்சுக்கிறீங்களே? மிஷினால். அதை யார் செய்கிற மிஷினால் வெட்டுறது? சங்க நீங்கள் தொழிலாளர்கிட்ட வாங்கி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி எடுக்கிறது. இப்போ ஒரு அந்த எழுத்து பதிச்ச சங்கன்ற விலை எந்த போகுது? இப்போ 500 ரூபா.
500 அப்படி ஒரு விலைக்கு வந்து போகுது. அப்போ உங்களுக்கு கட்டுப்படியாக இது வாங்கி அதை பொலிஸ் பண்ணி யாழ்ப்பாணத்தை கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்து சின்ன லாபம் கிடைக்கும். சின்ன இதோட இப்போ நீண்ட காலமாக செய்கிறீங்களே. நயினாதீவில் இந்த சங்கு கடையை நான் உங்களுக்கு முக்கியமாக காட்டினான்னு சொல்லி சொன்னால், இந்த சங்கு, பவளம், முத்து அப்படியான கடலில் இருந்து எடுக்கின்ற பொருட்கள் எல்லாம் வந்து இந்த நயினாதீவு கடற்பரப்பில் நிறையவே வந்து கிடைக்குமாம். இது அந்த காலத்தில் இருந்து இந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் இந்தியா வரைக்கும் வியாபாரங்கள் வந்து செஞ்சிருக்கணும்னு சொல்லினோம். அதோட காலனித்துவ ஆட்சி காலத்தில் இலங்கை இருந்த சந்தர்ப்பத்தில் கூட காலனித்துவவாதிகள் இந்தியா அங்காளி பகுதிகளிலிருந்து ஆக்களை கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடங்களில் இப்படியான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அகழ்ந்து எடுத்திருக்கணும்னு சொல்லி சில குறிப்புகள் வந்து சொல்லுது. அதோட இந்த இடங்களில் இன்னும் வேறு சில கடைகளும் வந்து இருக்குது. இப்போ ஒரு சில கடைகளை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் திருவிழா நேரங்களில் இந்த இடங்களில் சுற்றியும் நிறைய கடைகளை வந்து பார்க்கலாம். சரி, இப்படி வாங்க நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். ஆட்டாடு கோயிலாடா நேத்தியை கொண்டு விட்டுருக்காங்க. முதல் இதில் ஒரு அண்ணா சொன்ன ரெடிக்குமென்னு சொல்லி இப்போ உங்களை கிளச்சதில்ல ஆடு வாங்க. ஓகே, இப்படியே நாங்கள் இந்த ரோட்டால் போயிட்டு நயினாதீவில் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற இடங்களுக்கு வந்து போகிறோம். இந்த காணொலியோட நோக்கம் வந்து அதுதான். மேலோட்டமாக நாங்கள் இன்றைக்கு இந்த நயினாதீவு கிராமம் எப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா வந்து சுற்றி வந்து பார்க்க போகிறோம். இப்படியே விளாத்தி கொண்டு போகிறோம். இப்போ நாங்கள் ஆலயத்திலிருந்து ஒரு வீதியால் வந்து திரும்பி நாங்கள் இந்த வீதியை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீதியில் தான் இந்த விகாரையம் வந்து இருக்குது. அப்படியே விகாரையம் வந்து பார்த்து கொண்டு போகலாம். நாங்கள் போகிற இடங்களில் ஒரு சில கட்டிடங்களை பார்க்கலாம். இது வந்து ஜாத்ரி கர்மடம் நயினாதீவு அப்படின்னு சொல்லி ஒரு பழைய கட்டிடம் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கால இன்னும் புது புது கட்டிடங்கள் வந்துட்டு அதுகள் எல்லாம் வந்து அன்னதான மடங்கள். அமுத சிலவி நயினாதீவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும். இதுவும் ஒரு அன்னதான மடம். நிறைய அன்னதான மடங்களை பார்க்கலாம். ஏண்டா வருடத்தில் 365 நாளும் அன்னதானத்தை வழங்குகின்ற இந்த ஆலயம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒவ்வொரு முறை எப்போ வந்தாலும் கோயில் சாப்பாடு சாப்பிட்டு போகலாம். இன்றைய நாளில் எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் அதையும் சாப்பிடுவோம். இப்படியே இந்த பகுதியிலேருந்து இங்கால முக்கியமாக நாங்கள் அதிகமாக ஆக்களை பார்க்கலாம். சிங்கள மக்களையும் கூட வெள்ளைக்காரரையும் பார்க்கலாம். ஏண்டா நயினாதீவே பார்க்குறது வெள்ளைக்கார வருவினம். அது மட்டும் இல்லாமல் இந்த விகார் இப்படியே நாங்கள் விகாரை இந்த வளாகத்துக்குள்ள வந்து வந்துட்டோம். இதில் வேறு விகாரை இருக்குது. விகாரை இந்த மாதிரியான நிலைப்பாட்டில் ஆக்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதோடு வருகின்ற சுற்றுலா பயணிகளை ஏற்றி இறக்கிறதுக்கான வாகனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பாதையாலே நாங்கள் வரலாம் விகாரைக்கு. இதாக தான் மெயினாக ஆக்கள் பாவிக்கின்ற பாதை இந்த விகாரைக்கு. இந்த இடத்துல பெரிய பெரிய வீடுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கலாம். அந்த காலத்தில் இருந்து நல்ல பெரிய வீடுகளும் ஆக்கள் கட்டி வச்சுக்கணும். உண்மையிலேயே இந்த தீவு பகுதிக்கு கல்லுகள் மண்ணுகளை கொண்டு வந்து வீடுகளை கட்டுறதுன்றது எவ்வளோ ஒரு சிரமமான விஷயம் என்று உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதுதான் நயினாதீவு நாகபூசணி வித்தியாலயம் பாடசாலை ஒன்றில் இருக்குது. பாடசாலைக்கு அருமையாக நினைக்கிறோம். உள்ளுக்கு இன்றைக்கு பாடசாலை நாள்ன்றபடியாக பாடசாலைக்கு நடைபெறது கூடாது. அதனால் எல்லாம் சரியான அமைதியாக பாடசாலை இருக்குது. இந்த பாடசாலைகளில் காவலை பார்க்குற யாராவது படிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த இடம் தானே நீங்கள் இந்த இடம் தானே என்ன வேலை செய்கிறது? பிரேச சாலைலாம் இங்கே பாருங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய வீடு ஒன்று வேணும். வீடு ஆங்களுது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம்தான் இந்த பிரதேசம் ஃபுல்லாகவே ஆக்களே கரண்ட் கொடுக்குற இடம். அதாவது பவர் ஸ்டேஷன் சொல்லிக்கணும். அந்த பவர் ஸ்டேஷன் இருக்குது. அந்த பவர் ஸ்டேஷனோட சேர்த்து திருவள்ளுவருக்கான ஒரு சிலை வந்து வச்சிருக்கணும். இந்த இடத்துல இருந்து தான் ஆக்களுக்கு அதிகமாக கரண்ட்டுகள் வந்து போகும். இதில் வாங்க நிறைய பிளாஸ்டிக் குப்பைகள் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கணும். ஏண்டா நிறைய ஆக்கள் வந்து போகிற இடங்கள்லானே, அதாவது நிறைய போத்துகள் அதெல்லாம் போட்டு போடணும். அதை ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்கணும். இது வந்து இந்த நயினாதீவு இந்த தீவினுடைய பிரதேச சபை உள்ளுக்கும் வந்து பஸ் சேவை வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பஸ்ஸில் ஆக்களை பெருசாக காண கிடைக்கல. ஆனால் பஸ் போய் கொண்டு வருது. இந்த இடத்துல வைத்திய சேவையை செய்கின்ற பிரதேச வைத்தியசாலை இதுதான் நயினாதீவு பிரதேச வைத்தியசாலை. இந்த கதவெல்லாம் ஒரு வித்தியாசமான கதவாக இருக்குது. இங்கால வைத்தியசாலை பெருசாக கட்டி வைக்கணும். இந்த நயினாதீவில் பஸ்ஸுகள் வந்து எப்படி போகுது பாருங்க. இது வந்து அரசாங்கத்தினுடைய பேருந்து. பஸ்ஸெல்லாம் நல்ல அடி வாங்கியிருக்கு போடாது. இல்லை பெயிண்ட் எல்லாம் வாங்கியிருந்தும் அப்படி இருந்தும் ஓடிக்கொண்டிருக்கு. இப்போ முக்கியமான அதில் ஒரு விஷயம் பார்த்துனாங்க, வைத்தியசாலை புதுசாக கட்டிருக்கணும். வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நிறைய ஆக்கள் அந்த இடங்களில் போயிட்டு வைத்திய சேவைகளை பெற்றுக்கொண்டிருக்கணும். நிறைய வீடுகளில் ஆக்களை காண கிடைக்கல. பாருங்க இந்த இடத்துல எந்த பெரிய வீடு ஒன்று காட்டியிருக்கணும்.
ஏன் நாங்கள் இந்த வீடுகளை அவ்வளவு பிரம்மாண்டமாக காட்டுறோம்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய வீடுகளை கட்டுறன்றது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம்ன்றது இங்கே இருக்கிற ஆட்களுக்கு தான் தெரியுமன்றபடியாக தான் நாங்கள் அதில் காட்டுறோம். இதே சாதாரணமாக நாங்கள் யாழ்ப்பாணம் டவுன் பண்ணி பகுதிகளில் இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் அதை பெருசாக கவனிக்க மாட்டோம். ஆனால் இருந்தாலும் இந்த இடங்களில் கட்டுறன்றது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு சல்லிகளாக இருந்தாலும் கல்லுகளாக இருந்தாலும் படகுகள் மூலமாக கொண்டு வந்து தான் ஒவ்வொரு வேலைகளும் வந்து நடக்குது. ஆனால் அதையும் தாண்டி அந்த சிரமத்தின் மத்தியிலே நிறைய மக்கள் உழைப்பால் முன்னேறி பெரிய பெரிய வீடுகளையும் மக்கள் கட்டியிருக்கிறார். கிராம உத்தியோகத்தர் அலுவலகம் இதுதான். ஆனால் உள்ளுக்கு வீதிகள் நிலைப்பாட்டை பற்றி கட்டாயம் சொல்லி ஆகணும். இந்த வீதிகளை பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு பாடசாலை போகின்ற வீதி தான். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் வீதிகள். பாடசாலை கிரவுண்டுக்குள்ளே நிறைய பேர் விளையாடி கொண்டு வைக்கணும். இது வந்து என்ன பாடசாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயினாதேவி கணேச கனிஷ்ட மகா வித்தியாலயம். அதோடு சேர்ந்து ஒரு பாலர் முன்பள்ளி வந்து இதில் இருக்குது. இப்படியே நாங்கள் இந்த பாடசாலையை பார்த்துக்கொண்டு நயினாதேவியில் இருக்கிற இன்னொரு ஆலயத்துக்கு வந்து வந்திருக்கோம். நயினாதேவி நாகபூசணி அம்மன் ஆலயத்தை விடவும் இந்த இடத்துல இன்னும் நிறைய ஆலயங்கள் ஒவ்வொரு பிரதேசங்களையும் இங்கே வந்து ஒவ்வொரு வட்டாரங்களாக வந்து பிரிஞ்சிருக்கு. அந்த வட்டாரங்களில் நிறைய ஆலயங்கள் வந்து இருக்குது. அதில் ஒரு ஆலயமாக தான் இந்த ஆலயம் வந்து இருக்குது. இது இந்த ஆலயத்துடைய தீர்த்தக்கணி. ஆலய வளாகத்துக்கு வெளியில் தீர்த்தக்கணி இருக்குது. இப்படி நாங்கள் ஆலய வாசலால் இப்படி நான் கோயிலுக்குள்ளே வந்து போவோம். இந்த கோயிலின்ற பேர் வந்து சொல்லிடும் செம்மநாதபுரம் ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலயம். இது ஒரு பிள்ளையார் ஆலயம். இந்த ஆலயங்கள் கூட மிக சிறப்பாக இப்போ எல்லாம் புனரமைப்பு வேலைகள் வந்து ஒரு சிலர் செஞ்செல்லாம் பெயிண்ட் அடித்து வச்சுக்கணும். இதில் பாருங்க ஆலயம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுலேயும் ஒரு அன்னதான மடம் இருக்குது. அந்த அன்னதான மடம் வந்து இப்போ வேலை செஞ்சு கொண்டு இருக்கணும். அதில் போட்டும் வந்து போட்டிருக்கணும் அன்னதான மடம்னு சொல்லி. ஆலயத்தை பாருங்க அப்படி இருக்கல்ல. ஆலயத்தில் அன்னதான மடம் அது மட்டும் இல்லாமல் தாக சாந்தி நிலையம் எல்லாமே வந்து ஆலய வளாகத்துக்குள்ளே வந்து இருக்குது. பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தில் தீபங்களை பொறுத்தளவில் கால்நடை வளர்ப்பு நிறைய செய்வினோம். அதே மாதிரி இந்த பிரதேசத்தில் நிறைய கால்நடைகள் பாருங்க எங்கே பார்த்தாலும் மாடுகள் இருக்குது. அதே மாதிரி ஆடுகளும் நிறைய பேர் வளர்க்கினோம். இப்போ நாங்கள் ஒரு ஆலயத்துக்கு வந்துட்டு இந்த ஆலயத்தை பார்த்து கொண்டு போவோம். இதுதான் மீனாட்சி அம்மன் ஆலயம். மீனாட்சி அம்மன் ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நயினாதேவி மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் இப்போ நாங்கள் வந்த நேரம் பூசை வந்து நடைபெற்று கொண்டிருக்கோம். வட்டாரத்துக்கு வட்டாரமே எல்லாமே பெரிய கோயிலாக தான். பெரிய பெரிய கோயில் எல்லாம் வச்சுக்கிறீங்களா காட்டி. இது என்ன பேர் இந்த கோயிலுக்கு? இது மதுரை பெருங்குளம் மதுரை மீனாட்சி அம்மன். மதுரை மீனாட்சி அம்மன். இப்போ இந்த பூசை நடந்துட்டு இருக்கா? கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டலாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு என்ன மெத்தி நல்லா நடக்கும் பூசை. ஞாயிற்றுக்கிழமை மண்டலாபிஷேகம் 48 நாள் முடியுது. வட்டாரத்துக்கு வட்டாரம் வந்து நிறைய ஆலயங்கள் வந்து இருக்குதாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய இடங்களில் பார்த்த இடத்துல ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு கேணியும் வந்து இருக்குது. என்ன ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு கேணியும் இருக்குன்னு கேணி. இப்படி இதில் வந்து சனசமூக நிலையம் ஒன்று இருக்குது பாருங்க. அந்த சனசமூக நிலையத்தோட சேர்த்து கலையரங்குகளும் ஆக்கள் கட்டி வச்சுக்கணும். இந்த கலையரங்குகள் இது மட்டும் இல்லை, 2-3 கலையரங்குகள் பார்த்து நாங்கள் கலை சார்ந்த நிகழ்வுகளும் இந்த இடங்களில் ஒவ்வொரு முக்கியமான நாட்கள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஊரை சுற்றி பார்த்துட்டு வரைக்கும் இதில் ஒரு சிறிய இறங்குதுறை ஒன்று இருந்தது. நாங்கள் இங்கேருந்து பார்க்கல நயினாதேவி வாழையம் எங்கே தெரியுதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த கோபுரம் தெரியுது. அப்படியே இந்த இடத்துல இன்னொரு இறங்குதுறை ஒன்று இருந்தது. இது நான் இன்றைக்கு தான் இந்த இறங்குதுறையை பார்க்குறேன். நான் நினைக்கிறேன் இந்த இடங்களில் கூடுதலாக இந்த கப்பல்களை கொண்டு வந்து திருத்துற வேலையில் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். பார்க்க அப்படித்தான் இருக்குது. இதில் இருக்கிற ஆக்களை வந்து இந்த கப்பல் வேலையில் வந்து நடந்துகிட்டு அங்கே இது ஒரு இறங்குதுறைன்னு. இது இறங்குதுறை தான் இதில் இருக்கிறது. சொல்லுங்க. இப்போ வந்து நம்மட என்ன ஊர் குறிகாட்டுவான் இல்லை இல்லை அப்போ ஊராத்திரை இருக்குல்ல, ஊராத்திரை பெயின்லேருந்து வெளிக்கிட்டு அப்படியே வந்து நயினாதில் அணைச்சி போட்டு வேலை நயினாதேவி பாலம் இருக்குல்லவா, நயினாதேவி பாலத்தில் அணைச்சி அப்புறம் இதில் வந்து அணைச்சி ஊராத்திரையிலிருந்து வாராக்கள் பயணிகள் இங்கே அழகிறாங்கிறார். நயினாதேவி பாலமும் வங்காளி பாலத்திலும் கொண்டு வந்து தெற்கே இருக்காக்களை வடக்கு இருக்காக்களை கொண்டு வந்து இறக்கிட்டு திருப்பி குருவட்டம் போகும். ஆனால் இப்போ அப்படி நடைமுறை இருக்கா? இல்லை இல்லை, முந்தி தான் இருந்தேன். முந்தி இருந்தது. இப்போ பஸ் சேவைகள் உள்ள கூடுறபடியாக அங்கேயே கொண்டு வந்து எல்லாரும் இறக்கின போல. ஓ,
அப்போ திருப்பி குருவட்டுவான் போய் குருவட்டாவிலேருந்து தான் நெடுந்தீவு போடும். நடந்து போகிறது அப்படி ரூட் இப்போ இல்லை போட்டு கிடக்கு இப்போ போட்டுகள் கணக்கு கிடக்கு. கணக்கு இருக்க வழியாக பிரச்சனை. நீங்கள் இந்த இடம் தானே? ஓ, நான் இந்த சொந்த இங்கே தான் பிறந்து வளர்ந்ததோ? பிறந்து வளர்ந்தது. எப்படி இப்போ ஊருக்கு முந்தைய விட ஊர் என்ன இப்போ சௌக்கியமாக இருக்கோம். நைனாதை பொறுத்தவரை நாங்கள் சௌக்கியமாக இருக்கிறோம். சௌக்கியமாக இருக்கு. இப்போ யாழ்ப்பாணம் எவ்வளவு கவலைப்படுது, வெளிநாடு எவ்வளோ கவலைப்படுதுன்னு எங்களுக்கு தெரியல. சரி. தெரிஞ்சாலும் கூட நாங்கள் அவ்வளோக்கு மன்னிப்பு தான் கொடுக்குறோமே தவிர, யாருமே இன்னும் செஞ்சாலும் கூட நாங்கள் மன்னிப்பு தான் கொடுக்குறோமே தவிர கடைசி வரையும் ஒவ்வொன்றையும் தீண்ட பொருளுக்கு இல்லை. அப்படி இருந்தாலும் நாங்கள் இவ்வளவு கவலைப்படுறோம். இப்படி சனங்கள் வந்துட்டு நிறுத்துக்காண்டி வருதுன்னு கூட சிங்கள ஜனத்தை நாங்கள் இவ்வளவு ஒரு கரைச்சை கொடுத்து நிறுத்துக்காண்டி வருதுன்னு கூட சிங்கள ஜனத்தை நாங்கள் இவ்வளவு ஒரு கரைச்சை கொடுத்து கூட இருக்கிறோம்ங்கிற முதியோர்கள் முதியோர்கள் இல்லை, ஏன்னா முதியோர்கள் கூட தூசணத்தை எல்லாம் பேசினோம். அந்தளவுக்கு என் வாரீங்க அப்படி சிங்களாக்களை அப்படிலாம் கேவலப்படுத்திலாம் கேட்கிறேன். அதுகளும் விடுற வேண்டியது இல்லை. எங்களை தீவுப்பதி என்னதை பற்றி தான் நினைக்கிறது. எங்களை தீவுப்பதியை நாங்களே விடணும். எங்களை விட்டு அவர் இருக்கணுமென்ற நண்பர்கள் இருக்கணுமென்றது மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவங்கள்லாம் இருக்குது. அதால் ஒன்றுமே செய்யலாம். பிரதானமான தொழில் என்ன ஆக்கள் கூட செய்யணும்? பிரதானமான தொழில் இப்போ வடக்கையும் தெற்கையும் இதுதான் கடத்தொழில். அதை விட வேறு நடக்குது. மற்றது இப்போ இந்த மேற்கு பகுதியில் போட் ஓடித்தான் ஜீவிக்கிறாங்க. போட் ஓடி அதுவும் கடத்தொழில் தானே? இல்லை கடத்தொழில். சரி. இந்த ஆக்களை ஏற்றி இறக்குற வேலைகள் செய்கிறாங்க. செய்யணும். அது நீங்கள் என்ன தொழில் இப்போ? அதுதான் இது ஆக்களை ஏற்றி இறக்குறது தான். இப்போ இது புதுசாக போட்டு இப்போ தயாராகி கொண்டு இருக்கா? இப்போ தயாராகி கொண்டு இருக்குது. என்ன பேர் ஆளு? புதுசாக போட்டுக்கு என்ன பேர்? போட்டுக்கு 4 லட்சம். அப்போ நீ கூடிய சீக்கிரம் போட்டு திருத்தி ஓட்டத்தில் வேறும் அங்கே பார்க்கலாம் உங்களை. சரி, அங்கே நன்றி. இந்த இறங்குதுறையை இப்போதைக்கு ஆக்கள் பாவிக்கிறது இந்த கப்பல்களை திருத்துற வேலைக்காகத்தானே பாவிக்கிறோம். ஆனால் முதல் இந்த இடத்தால் ஒவ்வொரு இடங்கள்லையும் அணைச்சு தானே படகுகள் ஓடினது. இப்போ நிறைய படகுகள் வேறு உள்ளூர் போக்குவரத்து சேவைகள் நடைபெறதால ஒரே இடத்திலே ஆக்கள் இறக்கினோம். மற்றபடி முதல் படகு சேவைகள் எப்படி நடந்ததுன்னு சொல்லி அங்கே சொல்லியிருப்பார். அந்த வகையில் இந்த இறங்குதுறையும் ஒரு முக்கியமான இறங்குதுறையாக ஒரு காலப்பகுதியில் இருந்திருக்கும். அதாவது டேங்கர் எல்லாம் வச்சுக்கிறேன். எனக்கு நல்ல குடிநீர் வசதிகளை இந்த பிரதேசத்து மக்களுக்கு வழங்குகிற ஒரு இடம் தான் இந்த இடம். அதுக்காக எல்லாம் டேங்கர் வச்சு நல்ல தண்ணிகள் ஆக்கள் வச்சுக்கிறோம். தீவை பொறுத்தவரை நடுப்பகுதியில் நல்ல தண்ணி இருக்குதுன்னு சொல்லினோம். ஆனால் பெரும்பாலான பகுதிகளில் எல்லா தண்ணீர் உரப்பாக இருக்கும். அப்போ நல்ல தண்ணி ஆக்களுக்கு போகின்ற இடம். அதோட இந்த இடம் முக்கியமாக இந்த பிரதேசத்தினுடைய வைரவர் ஆலயம் அப்படின்னு சொல்லினோம். இந்த வைரவர் ஆலயத்திலேயும் தாகசாந்தி நிலையம் இதில் வச்சு கட்டியிருக்கிற பாருங்க. நிறைய கோயில்களில் தாகசாந்தி நிலையத்தை பார்க்கலாம். இப்படியே எங்கே நாங்கள் போனோம்னு சொன்னால் எல்லாம் இந்த பிரதேச மக்கள் தொழில் செய்கிற இடங்கள். வீதிகள் எல்லாம் கொஞ்சம் படம் மோசம் தானே. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது நான் சொன்ன அந்த முஸ்லீம் மக்கள் இங்கே வசிக்கிறோம்னு சொல்லி அவர்களுடைய மசூதி இதில் இருக்குது. அந்த மசூதியை பார்க்குறது தான் இப்படி இந்த வீதியில் நாங்கள் இதுதான் அந்த மசூதி பாருங்க, முஹோஜின் ஜிம்மா பள்ளி சொல்லி போட்டிருக்கணும். இந்த இடங்களில் முஸ்லீம் மக்கள் எப்போ வந்தார்கள், எப்படி அவர்களுடைய குடியேற்றங்கள் இடம்பெற்றது என்பது தொடர்பாக பலரும் பல விஷயங்களை சொல்லினோம். ஆர்வம் இருக்கிறார்கள், நீங்கள் தேடி அதுகளை தெரிஞ்சு கொள்ளலாம். இப்படியே நாங்கள் இந்த கடற்கரை வீதியால் போயிட்டு கடற்தொழில் சார்ந்து ஒரு சில பேர்கிட்ட கேட்டுக்கொண்டு வேறு இடங்களையும் பார்ப்போம். அங்கள் வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களோட? என் பேர் ஜோன்சன். நான் நெடுந்தீவு. நெடுந்தீவு கல்யாணி வந்தாங்க? இல்ல நான் சும்மா அலுவலா வந்தாப்பல இருக்கிறேன். அப்ப இந்த ஊரை பற்றி தெரியுமா? கடல் தொழில் சார்ந்து விஷயங்கள். கடல் தொழில்ண்டா கடல் தொழில் சரியான கஷ்டம் தானே. அப்ப இந்த காலங்கள்ல கஷ்டமே. நீ இந்தியன் ரோடரால பெரிய கஷ்டமா இருக்கும். அவன் ஒன்றை விட்டு ஒரு நாள் கொண்டே இருக்கிறான். நெடுந்தீவு நயனாதீவு எல்லாம் வராங்க. ஒரு இடமும் அவன் விட்டு வைக்கல. என்ன செய்யலாம்? அதுக்கு அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் எல்லையை தாண்டி போனா நேவிக்காரன் போடுவான். அவன் நேவிக்காரன் அவனே பிடிச்சிருவான். இந்தியன் நேவியை பிடிச்சிருவான் எல்லை தாண்டி போனா. தாண்டி வரைக்கும் நேவிக்காரருக்கு தெரியும், கட்டாயம் தெரியும். அவன் பார்த்துக்கிட்டு தானே இருப்பான். தெரிஞ்சாம நடக்குது. அரசாங்கம் ஒன்றும் செய்யலாதான். வலையெல்லாம் அறுத்து கொண்டு போயிடுவான். அவன் நைட்டு வலையெல்லாம் அறுத்து கொண்டு போயிடுவான். எங்கட வலையெல்லாம் அறுத்து கொண்டு போயிடுவான்.
எல்லா இடமும் தான் பிரச்சனை. எல்லா இடமும் இதுதானே பிரச்சனை. இந்தியன் ரோலரை நிப்பாட்டினா நாங்கள் உழைக்கலாம், நிம்மதியாக உழைக்கலாம். சரியாங்க, நன்றியா. நன்றி. ஓகே ஓகே. இப்போ நாங்கள் நயனாதியில் போய்கொண்டிருக்கிற இந்த பிரதேசங்களில் அதிகளவான முஸ்லீம் மக்கள் தான் நாங்கள் இருக்கிறோம். ஏன்டா உங்களுக்கு பள்ளிவாசலை வந்து காட்டியிருப்போம். இதில் கடைகள் வச்சுக்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களுமே அதிகமாக முஸ்லீம் மக்களை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட பாடசாலைகள்லேயும் நிறைய முஸ்லீம் பிள்ளைகள் வந்து படிக்குது. இப்போ நாங்கள் நயனாதியில் ஒரு இந்த கடற்பரப்பில் நிற்கிறோம் கரையில். இதுக்கு ஏன் வந்தனான்னு சொல்லிச்சுன்னா, முக்கியமாக இந்த இடத்துல ஒரு காட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருந்தது. முக்கியமாக இந்த தீவு பகுதியில் பொறுத்தளவில் பல்வேறு காலநிலைகள் காரணமாக தீவு பகுதிகளுடைய நிலப்பரப்புகள் வந்து அழிஞ்சு கொண்டு வர ஒரு சூழ்நிலை வரம்பு இருக்குது. உங்களுக்கு நெடுந்தீவு எல்லாம் வந்து ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 100 வருஷத்துக்கு முதல் இருந்த அளவை விடவும் இப்போ வந்து சரியான அளவு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த நயனாதீவில் குறிப்பாக நாங்கள் நிற்கிற இப்போ இந்த பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் அரிப்பு வந்து இவ்வளவு தூரத்துக்கு நடந்து நிலப்பரப்பில் வந்து எப்படி அரிச்சு போயிருக்குன்னு சொல்லி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டணும் உங்களுக்கு. இது பாருங்க, நாங்களும் இப்போ சரியான ஒரு உயரமான இடத்துல நிற்கிறோம். அவ்வளவு தூரத்துக்கு இந்த கரைகள் எல்லாம் அரிப்படைஞ்சு இருக்கின்ற இந்த பாறைகள் எல்லாம் எப்படி விழுந்து வைக்கிற பாருங்க. இதெல்லாம் இயற்கையால் இந்த காலநிலைகளால் இந்த தீவு அரிக்கப்பட்ட இந்த பிரதேசங்களை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்படியே அரிச்சரித்து தீவின்ற அளவுகளை வந்து காலப்போக்கில் அப்படியே சின்னனாக ஆயிக்கண்டு போகிற நிலவரங்களும் வந்து இருக்குது. இந்த இடங்கள்லாம் அவ்வளோ தூரம் கடல் அரிப்புக்குள்ளாக இருக்குண்டு. இதில் நான் கீழே இறங்கிட்டு காட்டினா தான் இது 2 தாளம் விழான்னு சொல்லி உங்களை விழாங்கும். ஆனால் இதுகளுக்கால இறங்கி போகலாத அளவுக்கு இருக்கிறதால நாங்கள் மேலே கண்டு காட்டுறோம். இங்கேருந்து இந்த தொங்கல் இப்படி இங்காலி பகுதிகளுமே வந்து கடல் அரிப்புக்குள்ளாக இருக்குது. அப்போ அதையும் இப்படியே காட்டிக்கொண்டு போகணும்னு வந்தாங்க. சரி வாங்க போய் பாவம் வேறு என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இப்படியே இந்த பகுதியில் வரைக்கும் இதுலேயும் ஒரு ஆலயம், சைவ ஆலயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி. இந்த ஆலயத்துடைய பேர் உங்களை தெரிஞ்சால் மறக்காமல் கொமெண்டில் வந்து தெரிவிங்க. ஆலயம் வந்து கதவெல்லாம் பூட்டியிருக்கிறதால நாங்கள் இதால் அப்படியே போயிட்டு இந்த கரைகளை பார்த்து கொண்டு போவோம். ஈவெண்ட்டு இன்னொரு கரைக்கு வந்துட்டோம். இந்த பகுதிகளில் அதிக அளவான கத்தாழைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வரும் நிறைய கத்தாழைகள் ரோட்டு சைடு வந்து அப்படியே நிறைய நிற்குது. பெரிய பெரிய கத்தாழை எல்லாமே இருக்குது. அந்த கோயிலின் அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அப்போ முன்பக்கத்தால் கதவை போட்டி இருக்கின்றபடியே நாங்கள் இந்த பகுதியால் போயிட்டு கோயிலை காட்டுறோம். வேறு கோயில் இப்படி நாங்கள் இந்த நயனாதி கிராமத்துக்குள்ளே நிற்கல. இதில் ஒரு சில வீதிகள் இப்போ புனரமைப்பு வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதோட இன்னும் நிறைய வீதிகள் புனரமைப்பு செய்ய வேண்டி கிடக்குது. என்ன வரைக்கில் ரோட்டு வண்டி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு உள் வீதி. இப்போ இங்கால ரோட்டுகள் வந்து போட்டு கொண்டிருக்கணும். இப்போ அதால் நாங்கள் இதால் போயிடாது. அப்படி நாங்கள் அங்கே கோயிலுக்கு பக்கத்தால் இன்னொரு ரோட் போகுது, அங்கே போயிட்டு போவோம்பா. இப்படி நாங்கள் முதல் ஆலயத்திலேருந்து இந்த வீதியினூடாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை பார்த்து நாங்கள் இப்போ இப்படியே நாங்கள் இந்த பகுதியில் இந்த வீதியால் இருக்கிற விஷயங்களை போய் பார்க்க போகிறோம். வாங்க போவோம். இந்த தீவை பொறுத்தவரை நயனா தீவு நாகமோசனி அம்மன் ஆலயத்தை ஒட்டி தான் நிறைய கடைகள் எல்லாமே வந்து இருக்குது. நாங்கள் பொங்கலுக்கு போனோம்னு சொல்லிட்டுன்னா ஒரு சில கடைகள்லாம் இருக்குது. சாமான் வாங்கணும்னா நாங்கள் முன்னுக்கே வாங்கி கொண்டு தான் இந்த உள்ளுக்கு போக வேண்டிய தேவை வந்து இருக்குது. நிறைய பேர் பனை மட்டைகளால் வேதியில் அடைச்சிருக்கு. நிறைய பனை மரங்கள் இருக்குது. பனம் தோப்புகள், தென்னந்தோப்புகள் இருக்குது. இங்கே குறைவை சொல்லலாம். அதனால் ஒரு சில வேதிகள் இப்போவும் பனை மட்டையால் ஆக்கள் அடித்து கொண்டு வைக்கணும். இது வந்து ஸ்ரீ அம்பிகா மின்பள்ளி நிலையம் வந்து இருக்குது. அதோட ஒரு சில சனசமூக நிலையமும் அதில் ஒன்று இருந்தது. இந்த பாதையால் நாங்கள் பயணம் செய்யக்கில் இருக்கிற விஷயங்கள் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஒரு காணிக்கிலே 2-3 கிணறுகள் கட்டி வச்சிருக்கணும். ஒரு சில வீடுகள் இப்போ கட்டி குறையிற விட்டபடியே இருக்குது, இன்னும் பூரணப்படுத்தப்படாமல். அடுத்து காணிகளை எல்லாம் ஆக்கள் தூணுகள் போட்டு அச்சரிக்கப்படுத்தி வச்சிருக்கணும். ஆனால் வீடுகளில் ஆக்கள், பெரும்பாலான வீடுகளில் ஆக்களை காணியில் இந்த வீடு இந்த நயனாதி பகுதியில் இருக்கிற ஒரு பழைய வீடு நினைக்கிறேன். அந்த காலத்தில் வீட்டின் முகப்புகளை வந்து எப்படி ஆக்கள் வடிவமைச்சிருக்கணும்னு சொல்லி பாருங்க. இதுலேயும் அம்மன் சிலை ஆக்கள் வச்சு வீடுகளுடைய பேரெல்லாம் போட்டு யானை குட்டிகள் 2 பக்கம் இருக்கிற மாதிரி முன் முகப்புகளை வடிவமைச்சிருக்கணும். வீடு உள்ளுக்கு இருக்குது. ஆனால் இந்த வீட்டிலேயும் ஆக்கள் இப்போ ஒரு சில புனரமைப்புகளை செஞ்சு ஆக்கள் வசித்து கொண்டு தான் இருக்கணும். நாங்கள் கேணி வீதி என்று சொல்லி ஒரு வீதி அதில் அருகாமையில் இருந்த வீதிக்குள்ள வரையில் இங்கேயும் ஒரு
சைவ ஆலயம் வந்து புனரமைப்பு வேலைகள் ஆக்கள் செஞ்சு கொண்டு வைக்கணும். இப்போ ஆலயம் ஃபுல்லாகவே இப்போ புதுசாக கட்டி கொண்டு வைக்கணும். இதெல்லாம் பழைய ஆலயத்தினுடைய பாகங்கள் எல்லாம் ஆக்கள் கீழே போட்டு வச்சுக்கணும். அந்த காலத்து கோயிலுடைய கட்டுற தொகுதிகள் எல்லாம் இடித்து போட்டு இப்போ புது கோயிலாக கட்டி கொண்டு வைக்கணும். இது வந்து பத்திரகாளி அம்மன் ஆலய அன்னதான மடம். கிராமத்தின் உள்ளுக்கும் கூட நிறைய அன்னதான மடங்களை ஆக்களை வச்சு வச்சுருக்கணும். அவங்க இப்படி அன்னதான மடத்துக்கு தான் போகிறாங்க. இப்படி அங்கே சுற்றி இஞ்சி சுற்றி கடைசியாக எல்லோரும் போகிற அந்த இடத்துக்கு வந்துட்டோம். என்ன இடம் வந்து பார்த்திங்கன்னா நயினாதீவு சன்னி பறவை இந்து மயானம் வந்து இந்த மயானம். இது வந்து கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மயானம். நான் நினைக்கிறேன் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த மயானத்தை தான் தங்களோட இறுதி கிரியைகளுக்காக பயன்படுத்தின போட. இப்படி இங்கால பார்க்கல குப்பைகள் வந்து நிறைய கிடக்கு. வாங்க போய் பாம்பு நடக்குன்னு சொல்லி எல்லாம் குப்பையில் கொண்டு வந்து வீடுக்குள்ளே கொட்டின போடாது. மாடுகள் எல்லாம் குப்பையில் சாப்பிட்டு வந்து கொளுத்தின் பையன் குப்பை கழிவுகளை கொட்டுகின்ற இடமா இந்த இடங்களை பயன்படுத்தணும். இந்த தீவில் இருக்கிற எல்லா குப்பைகளும் இந்த இடத்துக்கு தான் பெறும் போல். இந்த இடத்துல நேவி இந்த கேம்ப் ஒன்று வந்துருக்கு போட. கேம்பெல்லாம் விட்டுட்டு ஆக்கள் போயிட்டேன். கத்தாழையும் தோட்டமாக செஞ்சுருக்கணும். அதில் இதில் ஒரு நீர் தாங்கியும் இருக்குது. இந்த இடங்கள்லேருந்து நல்ல நீர்கள் இந்த பிரதேசங்களுக்கு போகிறது போடாது. நாங்கள் இங்கால இப்படி வந்த பாதைக்கு போகிறோமே நாங்கள் அப்போ பார்த்த பாதை அதான் அந்த கோயில். ஓ இல்லையா இவர கோயிலா? கண்ணு ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு தெரியாதங்களே இந்த இடம் நீங்கள் இருக்கு. என்ன இந்த கோயிலுக்கு பேர்? பின்னுக்கு இருக்கிற கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு இதில் இருக்கிற கோயிலுக்கு இது சீத்தக்கரை அம்மாள் வந்து சீசம் ஆடுறாங்க. பழைய கோயில் இருக்கு போகல இல்லைன்னு. இது சிவன் கோயிலோடு இருந்தது. சிவன் கோயிலில் அப்படி இது இல்லை, கட்டப்படுது இல்லை. என்ன என்ன தொழில் செய்கிறீங்க? கடை தொழில் இல்லை. சரியா நாங்கள் இந்த கோயிலை பார்க்க வந்தால் பார்த்துட்டு போகிறோமா? சரி. இந்த இடம் என்ன இடம்னு இந்த ஊர் ஐயா கேட்டதில் தீர்த்தக்கரைன்னு சொல்கிறேன். அதில் பெரிய தீர்த்தக்கணின்னு கட்டியிருக்கணும். அதோட சிவன் கோயில் ஒன்று வந்துருக்கா. இதில் பெரிய நினைக்கிறேன் பழைய சிவன் கோயில் கூட அதுக்கு பக்கத்தில் இப்போ தீர்த்தக்கேணி வந்து கட்டியிருக்கணும். இந்த வீதிகளெல்லாம் இப்போ புதுசாக புனரமைப்பு செஞ்சுருக்கணும் பாருங்க. இதுதான் அந்த தீர்த்தக்கரை. நாங்கள் நயினாதீவு வந்த நேரம் இங்கே மழை சரியான திடீர்னு மழை வந்தது. ஓகே உறவுகளை, இந்த காணொலியில் வந்து நாங்கள் நயினாதீவில் ஒரு சில இடங்கள், நாங்கள் நிறைய இடங்கள் வந்து காட்டையில் ஒரு சில இடங்களை வந்து நாங்கள் சுற்றி பார்த்துருக்கோம். இந்த தீவு பகுதி இன்றைய காலப்பகுதிகளில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக இன்னொரு காணொலியில் இந்த நாங்கள் பார்க்காத விஷயங்களையும் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். ஓகே, இதோட வந்து காணொலியை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம்.